அது வந்து பாலாத்துலேருந்து இங்கே வந்து தண்ணி எங்கள் ஆரணைக்கு. அப்போ அந்த சேவராட்ட சொல்கிறோம் நாங்கள்லாம், ஆனால் காவிரி திட்டம் வரணும், நம்ம ஊர் மக்கள் வந்து காவிரி தண்ணி குடிக்கணும். ஏன்பா காவிரி வந்து அங்கே இருக்குது, எப்படி இங்கே குடிக்க முடியும்னு சொல்லிட்டு பண்ண சொல்ல ஒகேனக்கல் கூட்டுக்குழு திட்டம் ஆற்காடு வழியாக போகுது. அப்போ அண்ணன் எடப்பாடிகிட்ட போய் சொல்கிறாங்க அண்ணன் சேவரார். சொல்லும்போது அப்படியா மக்களுக்கு தண்ணினா முக்கியமான பிரச்சனை, அதில் தண்ணிக்கு வந்து உடனடியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சிஎம்ஏ கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒட்டுமொத்த கமிஷன் நகராட்சிக்கு அவர்கிட்ட சொல்லி அண்ணன் சேவரார் போய் வாங்கின்னு வர்றார். ஒரு மாதத்துக்கு 25 லட்சம் லிட்டரு தண்ணி. எத்தனை லட்சம்? 25 லட்சம் லிட்டர் தண்ணி ஆரணி டவுனுக்கு காவிரி திட்டம். இது ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த திட்டத்தை நாங்கள் வந்து ஆட்சி முடியும் போது திட்டத்தை பயன்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், திறக்க முடியல, அதுக்குள்ளே ஆட்சி மாறிடுச்சு. இப்போ இவங்க வந்து திறக்கிறாங்க. திறந்துட்டல திறந்தே இல்லையா, திறந்து முடிச்சுட்டு தண்ணி குத்தியா இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஒரு மாதம் கொடுத்துட்டு என்னென்னா அந்த தண்ணிக்கு வந்து 6 லட்ச ரூபா பணம் கட்டணும். எவ்வளோ கட்டணும்? 6 லட்ச ரூபா ஒவ்வொரு மாதத்துக்கும் பணம் கட்டினா தான் அந்த டோர் போர்டு நம்ம தண்ணி கொடுப்பான். இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தது அண்ணன் எடப்பாடியார். நல்லா புரிஞ்சுங்க. தண்ணி கொடுக்க சொல்லி தண்ணி கொடுக்குறத வந்து மாதம் 6 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இப்போ நகராட்சி, இப்போ இருக்கிற கவர்மெண்ட். இந்த 6 லட்சம் கட்ட கூட வக்கில்லாத இந்த கவர்மெண்ட்டு மு.க. ஸ்டாலின் பேசலாமா மக்களை பற்றி? உங்களுக்கு தகுதி இருக்குதா? இதான் கேள்வி. ஏன்னா தண்ணின்றது, தண்ணி இல்லாமல் நீரின்றி அமையாத உலகம். தண்ணி இல்லாமல் எந்த மனுஷனும் வாழ முடியாது. அடிப்படை தண்ணி. முதல்ல இருக்க இடம், உடுத்த உடை, சாப்பிட்றது சாப்பாடு இருக்கிறதுல தண்ணியாவது இருக்கணும். தண்ணி இல்லை வாழ முடியாது. இந்த தண்ணி கொடுக்க கூட வக்கில்லாத இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் எனக்கு எல்லாத்துக்கும் மோடி தத்துட்டார். டேய் நாங்கள் கொடுத்ததே நீ கொடுக்கலையே, நாங்கள் ஒரு திட்டத்தை கொடுத்து முடிச்சு தண்ணி கொடுத்துட்டோம். தண்ணி கொடுத்துட்டு மாதம் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? காவிரி தண்ணி எங்கள் மக்கள், பாவப்பட்ட மக்கள், ஆரணி மக்கள் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போட்டதால் நீ பழி வாங்குறியா? என்ன சமாச்சாரம்? எதுக்காக நீ 6 லட்ச ரூபா பணம் கட்டி கொடுக்க முடியல? 6 லட்ச ரூபா கட்டாதவன் நீ எதுக்கு வந்து ஒரு அரசாங்கம், பெரிய கவர்மெண்ட்டு, ஒரு வருமானம் வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு வருமானம் இருக்கிற ஒரு அரசாங்கத்தில்